இங்க சூசன்ங்கிற ஒரு பொண்ணுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் தவிர மத்த எல்லாருமே அவளோட கண்ணுக்கு ஒரு சாதாரண பேப்பர் கட் அவுட் மாதிரி தான் தெரிவாங்க. ஒரு நாள் ஒரு பையன் அவகிட்ட ரூட் கேட்கான். அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததால அவனோட முகத்தை கூட சரியா பாத்துக்க மாட்டான். அதே டைம்ல மத்த பொண்ணுங்க எல்லாம் அழகா இருந்த அந்த பையனை சைட் அடிக்கிறாங்க. இன்னொரு நாள் அவளோட கோவொர்க்கர்ஸ் கூட டின்னருக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பான். அப்போ அவ கூட வந்த பொண்ணுங்க எல்லாம் ஹேண்ட்ஸமா இருக்கிற அந்த வெயிட்டரை ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா சூசன் மட்டும் அவ சாப்பிடுற டின்னரை அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறதுலயே பிஸியா இருக்கிறான். அந்த வெயிட்டர் பையனை எட்டி கூட பார்க்க மாட்டான். ஆனா அவளோட சந்தோஷம் ரொம்ப நாளா நீடிக்கல. ஒரு நாள் அவளோட பாய் ஃப்ரெண்ட சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பான். அப்போ லிஃப்ட்ல அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஒர்க் பண்ற மேரிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்றான். மேரியும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற பில்டிங்ல தான் வசிக்கிறான்னு கேள்விப்பட்டு சூசன் ஷாக் ஆகுறான். ஆனா மேரிய பத்தி அவளோட பாய் ஃப்ரெண்ட் எப்பவும் அவகிட்ட சொன்னதே இல்ல. வீட்டுக்குள்ள போனதும் மேரி அவன் கிட்ட தண்ணி கேட்டதும் அவளோட சொந்த வீடு மாதிரி அவனோட வீட்டுக்குள்ள சுத்தி திரியறதையும் பார்த்து சூசனோட சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுற கிரேப் ஃப்ரூட் ஜாம அவனுக்கு செஞ்சு கொடுக்கறதே மேரி தான் தெரிஞ்சுக்கிறான். அவன் லேட் நைட்ல ஒர்க் பண்ணும்போது மேரி வேணும்னே அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிற மாதிரி போட்டோஸும் எடுத்திருப்பான். எல்லாத்துக்கும் மேல மேரி ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற பேர்ல அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையே அவனுக்கு பர்த்டே கிஃப்டாவும் பிரசன்ட் பண்ணியிருப்பா. ஆனா இது எல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் செய்யக்கூடிய வேலை. இதை பத்தி அவன் கிட்டயே நேர்ல போய் கேட்கிறான். ஆனா ஜஸ் நீ தேவையில்லாம சந்தேகப்படுறன்னு அவளை ஏத்திட்டிடுறான். இதனால அவன் மனசு உடைஞ்சு அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறான். அந்த டைம்ல அவன் அவளை சமாதானப்படுத்த ஃபாலோ பண்ணி கூட போயிருக்க மாட்டான். அடுத்த நாள் ஜஸ் மேரி கிட்ட சூசன் ரொம்ப ஓவரா பண்றான்னு சொல்றான். உடனே மேரியும் நாம ஃப்ரெண்டா தான் பழகுறோம், சூசன் தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை தப்பா புரிஞ்சுக்கிறான்னு நடிக்கிறான். அதுக்கப்புறமா இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட, சூசனை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறன்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே ஃபுல்லா ஜெஸ் கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வராததால சூசன் உடனே அவனை பிரேக்கப் பண்ண முடிவு பண்ணி கிளம்புறான். ஆனா அந்த விஷயம் தெரிஞ்சு மேரி உடனே ஜெஸ் கிட்ட ஓடி வந்து அவனை சூசனை மீட் பண்ண விடாம தடுத்து அதுக்கு முன்னாடியே அவளோட லவ் அவன் கிட்ட சொல்ல ட்ரை பண்றான். அந்த டைம்ல சூசன் கரெக்டா அங்க வந்து அதை பார்த்ததும் இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு, இதுக்கப்புறம் உன்னோட லிமிட்டை தாண்டாதன்னு மேரிய ஸ்ட்ரிக்டா வான் பண்றான். உடனே மேரி எதுவும் தெரியாதது மாதிரி நடிக்கும் போது சூசன் அவ பண்ணின விஷயங்களை ஆதாரத்தோட இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜாம் பாட்டில்ல அவ எழுதி கொடுத்த காதல் வார்த்தைகள், வேணும்னே பண்ற பிசிக்கல் டச், அதே அபார்ட்மெண்ட்ல கூடி வந்தது, அடிக்கடி அவனை மீட் பண்ணுனதுன்னு அவ பண்ணின எல்லாத்தையும் ஓப்பனா போட்டு உடைச்சிடுறான். உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் இந்த மாதிரி செயல்களை செய்யவே மாட்டாங்கன்னு அவளை திட்டுறான். அப்படி அவ பேசிட்டு இருக்கும் போதே ஜஸ்ட் சடனா அவளை ஸ்டாப் பண்ண சொல்லி திட்டுறான். அந்த செகண்ட்லயே சூசனோட ஹார்ட் கம்ப்ளீட்டா ப்ரோக் ஆகி சோகமா அங்க இருந்து போயிடுறான்.